ஸோ ஒரு வழியா எல்லாமே சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு டின்ல பார்த்தாலே தெரியும். கேப்ஸே இல்லாம சாக்லேட் வந்து ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எப்பவும் போல நான் பேக் பண்ற அதே டைமிங்கில பேக் பண்ணி எடுத்துட்டேன். இது சாக்லேட் நெறைய இருக்கனால ஒரு 10 மினிட்ஸ் இல்ல 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா பேக் பண்ணியிருந்திருக்கலாம் போல. பட் எனக்கு எல்லாம் நல்லா பேக் ஆன மாரி தான் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு பக்காவா சூப்பரா இருந்துச்சு. கட் பண்ணும்போது தான் சம்பவமே இருக்கு. கட் பண்றேன் அப்படியே சாக்லேட் மெல்ட் ஆயிட்டு வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற ஆற எல்லா சாக்லேட்டும் அப்படியே ஒண்ணோட ஒண்ணு ஒட்டிக்கிச்சு. ஸோ கட் பண்ணி பீசஸ் போடும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆச்சு எனக்கு. எல்லாமே அப்படியே வந்து மெர்ஜ் ஆகுற மாதிரி ஆயிட்டுருந்துச்சு. ஸோ நான் அந்த மாதிரி வீடியோ அனுப்பி அவகிட்ட சொன்னேன். ஸோ இந்த மாரி சாக்லேட் ஓவரா போட்டதுனால இப்படி இருக்கு. இத அனுப்பவா? இல்ல வேற ஏதாச்சும் புதுசா செய்வான்னா? இந்த மாரி நெறைய சாக்லேட் இருந்தா நல்லா தான் இருக்கும். கேரளாக்கு வர வரைக்கும் அது செட் ஆயிரும். நீ பயப்படாம அனுப்பி விடுன்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் இது ஒரு மிஸ்டேக் தான். இதுவே வெளிலேருந்து கஸ்டமர் இருந்தாங்கன்னா, நான் எப்படி சமாளிச்சிருப்பேன்னு தெரியல. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.